classes. Dear students, இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், சொத்து உரிமை மாற்று சட்டம் 1872 தமிழில் பார்ப்போம். பாருங்கள், செக்ஷன் 5 தான் பார்க்க போகிறோம் தமிழில். சொத்து உரிமை மாற்று சட்டத்தில் 5வது பிரிவு செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, ஓகேங்களா, சொத்துரிமை மாற்றம் என்றால் என்ன என்பதை டிஃபைன் பண்ணுது இந்த செக்ஷன். ஓகேங்களா, அது மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6லேருந்து 37 வரையும் உங்களுக்கு மூவபிள் திங்ஸை பற்றி சொல்லுது. இம்மூவபிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் 38லேருந்து 53A வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 5. ஓகே, சொத்துரிமை மாற்றத்தினுடைய வரையறை அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சொத்து உரிமை மாற்றம் என்பது எப்படின்னா, ஒருத்தர் உயிருடன் வாழறாங்க, லிவிங் பர்சன்ஸ் வாழும் ஒருவர் நிகழ்காலத்தில் அப்படின்னா ஒரு ப்ரெசண்ட் இப்போவும், ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் உயிருடன் வாழும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு, ஒன் பர்சன் ஆர் அதர் மெனி பர்சன்ஸ் இருக்கோ. அது மட்டும் இல்லை, தமக்கு அவங்களுக்கே இம்செல்ஃப், ஏன்னா இது இந்த செக்ஷனே இம்செல்ஃப் ஃப்யூச்சர் சேஞ்ச் ஆகிருக்கு, இம்செல்ஃப் இவங்களுக்கே கூட மாற்றலாம். அல்லது தமக்கு மற்றும் உயிருடன் வாழும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிருடன் வாழ்பவர்களுக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியை மாற்றி அளிக்கும் செயல், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஆக்ட் தான். ஒரு பர்சனுக்கிட்ட இன்னொரு பர்சனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அந்த சொத்துரிமை மாற்றுவது என்பது இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னா, அத்தகைய செயலை செய்வது, ஆக்ட் பண்ணுவாங்க. ஆக்ட் பண்ணனா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த பிரிவின்படி உயிருடன் வாழ்பவர், லிவிங் பர்சன் என்ற ஒரு வேர்டு எப்படின்னா, கம்பெனி நம்ம பார்த்தோம், கார்ப்பரேஷன் பார்த்தோம், நிறுவனங்கள், சங்கங்கள் அல்லது தனி மனித கூட்டத்தினையும் இது இன்க்ளூட் ஆகும். இண்டிவிஜுவல் பர்சனை கூட இது இன்க்ளூட் ஆகும். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாற்றி அளிப்பு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உயிருடன் இருப்பவர் இருவரிடையே நிகழ்வதாக இருக்கணும். அப்படின்னா லிவிங் பர்சன்ஸ் அவங்க என்னன்னா லிவிங் பர்சனாக தான் இருக்கணும். யார் பர்சனாக இருக்கலாம் அவங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும், லிவிங் பர்சன்ஸு உயிருடன் இருக்கணும். ரெண்டாவது இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, அது ஒரு செயலாக இருக்கணும், ஆக்டாக இருக்கணும். எழுதி உங்கள் கையில் கொடுத்துடணும். ஓகேங்க, கொடுக்குறன்ற மாதிரிலாம் கிடையாது, ஆக்டாக இருக்கணும், செயலாக இருக்கணும். அந்த மாற்றமானது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னா அப்போதே நடைபெறுவதாக, அல்லது ப்ரெசண்ட் அப்போவே ப்ரெசண்ட்லேயே அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அல்லது ஃப்யூச்சரில், ஓகேவா, எதிர்காலத்தில் நிகழ்வதாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக ஒரு போர்ஷன் இருக்குது. சிம்பிள் லாஜிக், அது ஈஸி, கொஞ்சம் லைட்டாக மைனூட்டாக பார்த்து தான் இதை புரியும், இல்லைன்னா புரியாது, கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேங்களா, பாருங்கள், உயிருடன் வாழ்பவர் இடையேயான மாற்றம் அப்படின்னா லிவிங் பர்சனுக்கு இடையில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒருவர் ஒரு சொத்தினை அவருக்கே மாற்றிக்கொள்ள முடியுமா? என்ன சார், அவரு தான் ப்ராப்பர்ட்டி, அவருக்கே மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா, இது ஓல்டன் டேஸில் இல்லை, அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு மாற்றத்திலும், ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர்லேயும் 2 வகையான மனிதர்கள் இருக்கணும். யார் நம்ம பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபரர், ட்ரான்ஸ்ஃபரி. ஓகேவா, கொடுக்குறவங்க வாங்குறவங்க இருக்கணும். அதாவது மாற்றம் பெறுபவர், மாற்றம் செய்பவர் 2 பேர் இருக்கணும். பொதுவாக ஒருவர் தமக்கு தாமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எப்போனா, ஸ்டார்டிங்கில் அவருக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. எனவே என்ன பண்ணாங்கன்னா 1929 1929க்கு முன்பு, 1929 பிஃபோர் 1929க்கு முன்பு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் செக்ஷன் 5ல் ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா 2 ஆர் மோர் பர்சன்ஸ், சொத்து உரிமை மாற்றம் எப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உயிருடன் வாழ்பவரிடையே நடைபெறுவதாக இருக்கணும். அப்படின்னா 2 ஆர் மோர் பர்சன்ஸ், அந்த பர்சன்ஸ் லிவிங் பர்சனாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மேலும் ஒருவர் தமக்குத்தாமே ஒரு சொத்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்று கூறியிருந்தாலும், பாருங்கள், அவரே ஒரு பர்சன் இம்செல்ஃபே அவரே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இருந்தாலும், ஓகே, இருந்தாலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிருடன் வாழ்பவர்களுடன் சேர்ந்து அவ்வாறு ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தது. ஓகேவா, ஒன்று அதுக்கு மேலே பண்ணலாம்னு சொல்லிட்டு 1929 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சொத்து உரிமை மாற்றத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க.
அது திருத்த சட்டம். ஓகே, அப்போது 1929 ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்போது இந்த ஆக்டை திருத்தப்பட்டு இப்போது என்ன வருதுன்னா 1929 ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி திருத்தப்பட்டு இப்போது ஒருவர் தமக்குத்தாமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. ஒரு பர்சன் யாருன்னா ஹிம்செல்ஃபே ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, இவர் ப்ராப்பர்ட்டியை இவருக்கே நேமை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஒரு பர்பஸ்க்காக இவர் வந்து கம்பெனிக்காக இவர் நேம் பார்ட்னர்ஷிப்பில் போகிறாருன்னா இவரோட நேமில் கன்வெர்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஆஃப்டர் 1929 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிறகு இதெல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி மாற்ற முடியாது இருந்தது. ஓகேங்களா, இது மட்டும் நல்லா பார்த்துங்க இந்த சென்டென்ஸை. எக்ஸாம்பிள், ஒரு சொத்திற்கு தம்மையே ஒரு ட்ரஸ்ட்டாக கொண்டு, ஓகேங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டினா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவர் தான் ஓனரு. அப்போ என்ன பண்ணார், ஒரு ட்ரஸ்ட்டாக அவர் வந்து ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டில் இவர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நேமில் இவர் ட்ரஸ்டி மெம்பராக ஒருத்தர் இருப்பார். ட்ரஸ்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, 2 பேர் 3 பேர் 4 5 பேர் இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, அப்போது ட்ரஸ்ட்டில் இருப்போம்னா இவருடைய நேமும் அவருக்கு நேம் அங்கே கன்வர்ஷன் ஆகும். ட்ரஸ்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் ப்ராப்பர்ட்டி ட்ரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இவர் நேமை உருவாக்கலாம். அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1929 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஹீ ஹிம்செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி ஹிம்செல்ஃப். ஓகே, அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் அந்த உயிருடன் வாழ்பவர் என்னும் ஒரு சொற்றொடர் அப்படின்னா கார்ப்பரேஷன் அப்படின்னா ஒரு கூட்டுறு போன்ற ஒரு புனைவு நபர்கள் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸை வந்து அதை இன்க்ளூட் ஆகும். ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு பர்சன் வந்து ஒரு சட்டத்தினால் படைக்கப்பட்டு உயிருடன் வாழ்பவர்களுக்குரிய ஒரு உரிமைகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஓகேவா, எனினும் ஒரு கடவுள் வந்து சிலை, ஒரு கடவுளுடைய சிலையெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த சிலைலாம் உயிருடன் வாழும் நபரா என்பதில் ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. அந்த கேஸில் பெரிய சர்ச்சை வந்துச்சான். ஓகேங்களா, அது வந்து சிலை, அது வந்து நீங்கள் வந்து உயிருடன் வாழ்பவரா அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து லீடிங்கில் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை பார்த்தீங்கன்னா நரசிம்மா வெர்சஸ் வெங்கடலிங்கம் சொல்லிட்டு ஒரு கேஸ். இந்த கேஸில் ஏ என்பவர் என்ன பண்ணுறாருனா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் ஸ்ரீ கோதண்ட ராமச்சந்திரா மூர்த்தி என்ற கடவுளுக்கு என்ன பண்ணார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாராம் அந்த ப்ராப்பர்ட்டியை. அப்போது இதில் ஒரு கடவுள் சிலை, ஒரு கடவுளுடைய சிலை இருக்குது. அது என்னாவது ஒரு புனைவு நபராக இருந்தாலும், இங்கே புனைவு நபர்னா ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஓகே, ஆர்டிஃபிஷியலாக ஒரு பர்சனாக அதுக்கு உருவாக்குறாங்க. ஓகே, அப்போது இருந்தாலும் அந்த சொத்துக்களை கையாளுவதற்கு உரிமை பெற்றிருந்தாலும், அந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணுவதற்கு ரைட்ஸ் இருந்தாலும், ஏன்னா கோயில்கிட்ட அங்கே தான் வைப்பாங்க, எல்லாமே எடுத்துப்பாங்க இல்லையா, அங்கே பொசிஷன் இருக்குது இருந்தாலும், ஆனால் இந்த செக்ஷன் 5 கீழ் அது வந்து ஒரு உயிருடன் வாழ்பவராக கன்சிடர் பண்ண முடியாது. அது லிவிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. எனவே அந்த மாதிரியான ஒரு கடவுள் சிலைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது யாருன்னா ஒருத்தர் கொடுக்குறாங்க கிஃப்டாக, இல்லை அர்ப்பணிக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இந்த ஆக்ட் பிரகாரம் அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆகாது, சொத்து உரிமை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. இந்த நரசிம்மா வெர்சஸ் வெங்கடலிங்கம் கேஸ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு வில் இருக்குது. ஒரு உயிலின் மூலம் ஏற்படும் ஒரு சொத்து மாற்றம் செக்ஷன் 5 கீழே வராது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 5 பிரகாரம் ஒரு வில்லு எழுதுறாங்க. ஏன்னா வில் அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணலாம், அன்ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு வில் எழுதுகிறேன், ஒரு என்னுடைய ஒரு சன்னுக்கோ யாருக்கோ எழுதுகிறேன். ஓகேங்களா, அப்போது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வராதுங்க. ஏனென்றால் இதில் உயில் எழுதி வைப்பவர் யார் எழுதுகிறாங்களோ அவங்க பேர் டெஸ்டேட்டார். அவர் எப்போ வரும், டெஸ்டேட் உயில் யார் எழுதுறா, இந்த டெஸ்டேட்டார் பேருடைய இங்கிலீஷ்லனா டெஸ்டேட்டருடைய தமிழ் பேர் தான் உயில் எழுதி வைப்பவர். ஓகேவா, அப்போது அவர் இறந்த பிறகு தான் அந்த உயிருக்கு வந்து அப்போ தான் வந்து ஆக்டிவ் ஆகும், அப்போ தான் உயிர் கிடைக்கும், அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது இவர் டெத்தான தான் அவருக்கு வந்து உள்ளே வரும். ஓகே, அதனால் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வராது. ஓகே, சரி பாருங்கள், அடுத்தது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாற்று அளிப்பு பார்த்தோம். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாற்றி அளிக்கும் செயல் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து அது வந்து மாற்றணும் அப்படின்னா ஒரு செயல், அது ஆக்ட் அதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பாருங்கள், அப்படின்னா ஆக்ட் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் கன்வேயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று அளிப்பு அப்படின்னா இங்கிலீஷில் கன்வேயன்ஸு. அது எப்படி அப்படின்னா
ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஒரு பர்சன் இருப்பாங்க, அதெல்லாம் மோர் பர்சன்ஸ் இருந்து என்ன பண்ணுவாங்க, வேறு அனதர் பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரைட்ஸ் வந்து அப்படியே மாற்றிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியுடைய ரைட்ஸ் வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு பர்சன் கொடுப்பேன், இல்லைனா அதுக்கு மேற்பட்ட ஒரு 4-5 பர்சன்ஸ் கூட என்னுடைய ரைட்ஸை அப்படியே மாற்றிடுவேன். என்கிட்ட ஒரு ஒரு பெரிய லேண்ட் இருக்குன்னா பார்ட்டிஷன் பண்ணி ஒவ்வொருத்தருக்குனா கூட மாற்றலாம். ஓகேங்களா, ஒரு பர்சன் தான் மாற்றணும் கிடையாது, பல பேருக்கு நான் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், அப்போ சொத்துக்களின் மீது உரிமை பெற்றுள்ள ஒருவரால் அந்த சொத்தின் மீது உரிமை பெறாத மற்றவருக்கு உரிமைகள் மாற்றப்படுது. உதாரணமாக ஒரு சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு உடைமை மாறப்படுது. நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறேன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஃபுல் ரைட்ஸ், உங்களுக்கு அப்சல்யூட் ரைட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வந்துடும். சேல்ஸ் பண்ணிட்டேன்னா மீண்டும் எனக்கு அந்த ரைட்ஸ் வராது, ஏன்னா உங்ககிட்ட சேல்ஸ் பண்ணிடுறேன். அப்போது லீஸ் பாருங்கள், ஒரு குத்தகையில் ஒரு சொத்தினை கொடுக்குற அப்படின்னா அந்த ரைட்ஸ் வந்து அந்த டைமில் எத்தனை வருஷம் லீஸ் கொடுக்குறேன், 2 years 1 year, அதுக்கு மட்டும் தான் டெம்பரரியாக இருக்கும். அந்த லீஸ் டைம் முடிஞ்சோடனே திரும்ப என்கிட்ட வந்துடும். ஓகேவா, அப்போ இந்த ரெண்டுலேயே பாருங்கள், சேலுக்கும் லீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் மட்டும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிடுது. ஓகேவா, ஃபுல்லாக உங்ககிட்ட உங்கள் பேருக்கு வந்துடும் ட்ரான்ஸ்ஃபர் சேலில். அப்போ லீஸில் ஃபுல்லாகுமா, வராது. ஓகே, டெம்பரவரியாக தான். ஓகேவா, அப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலுமே அந்த மாற்றம் பெற்றவர்களுக்கு ஏற்கனவே எந்த உரிமையும் கிடையாது. 2 பேருக்கும் நான் பண்ணுறேன், ஒரு சேல் ஒருத்தருக்கு பண்ணுறேன், ஒருத்தருக்கு வந்து லீஸ் கொடுக்குறேன். இப்போ 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ரைட்ஸ் இருந்ததா, கிடையாது. நான் ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான் உங்களுக்கு சேல் ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்கலாம், உங்களுக்கு லீஸ் டைமில் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான், மாற்றிய பிறகு தான் அதில் அந்த ரைட்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது செக்ஷன் 5வது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் ஒரு மாற்று அளிப்பு செயல் நடைபெற வேண்டும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ தான் இது ட்ரான்ஸ்ஃபர், அப்போ தான் இது வந்து உங்கள் சொத்து உரிமை மாற்ற சட்டத்தில் சொத்து உரிமை மாறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, அதாவது ஒருத்தருடைய உரிமை ஒருவரிடமிருந்து மற்ற ஒருவருக்கு மாற்றப்பட வேண்டும். என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து அனதர் பர்சன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஓகேவா, அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சொத்து உரிமை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், இது ஒரு பார்ட்டிஷன் பொறுத்தவரையில் ஒரு கேஸ் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாக பிரிவினை பொறுத்த மட்டும் ராதாகிருஷ்ணய்யா வெர்சஸ் சரசம்மான்னு ஒரு கேஸு. ஒரு பாக பிரிவினையை பொறுத்த மட்டும் ஏற்கனவே அனுபவித்து வந்த என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த உரிமைகளில் தான் மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. ஓகேவா, பார்ட்டிஷன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க, அவங்க எல்லாமே ஒரே ஃபேமிலியாக இருக்காங்க. அப்போ ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி தானே, அப்போ அதில் மட்டும் தானே அதை பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை பார்ட்டாக அவங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாக அனுபவித்து வந்த அந்த உரிமைகள் தனித்தனியாக பிரித்து அனுபவிக்கப்படுகிறது. அவற்றில் எந்த விதமான ஒரு புதிய உரிமை, நியூவான ஒரு ரைட்ஸோ அல்லது ஏதாவது ஒரு பாத்தியமோ அவங்களுக்கு வராது. எனவே இந்த கேஸில் ராதாகிருஷ்ணய்யா வெர்சஸ் சரசம்மா கேஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு கூற்று சொன்னாங்க. அதே இன்டென்ஷன், இதே ஒரு கருத்து தான் ஒரு குஷ்மன் பான் பங்குலால் வெர்சஸ் பாபுபாய் அப்படின்ற கேஸில் கூட இதே ஒரு கருத்து வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், இது பார்ட்டிஷனில் இந்த மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி அனுபவிச்சுருப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டி அதே பிளேஸ் எல்லாமே ஒன்று. அந்த டிவிஷன் அவங்களுக்கு பார்ட்டாக சேம் ரைட்ஸை பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரிங்க, அடுத்தது ஒன்று பார்ப்போம். இதில் ஒரு ஒத்திசைவு அப்படின்னா காம்ப்ரமைஸ் அல்லது குடும்ப செட்டில்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஃபேமிலி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ். ஓகே, ஒரு ஒத்திசைவு அல்லது குடும்ப செட்டில்மெண்ட்டு இல்லைன்னா ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸு காம்ப்ரமைஸாக நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேமிலியில். ஓகேவா, ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஹெட் ஆஃப் தி பர்சன்ஸ் அவர் என்ன பண்ணால் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், ஃபேமிலி செட்டில்மெண்ட்டில் அவங்கவுங்க போர்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வரும்போது ஒரு ராமகோபால் வெர்சஸ் துளசி ராமன் ஒரு கேஸில் பார்க்குறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்ப தகராறு, ஃபேமிலியில் டிஸ்பியூட் வருது. அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டை தீர்க்கும் பொருட்டு ஒரு செட்டில்மெண்ட்டோ அந்த ஃபேமிலி டிஸ்பியூட் அவங்க தீர்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் வரும்போது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வரும். அப்போ என்ன பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் எழுதுவாங்க. அப்போது நீ எதாவது எழுதிக்கோ, செட்டில்மெண்ட்டோ அல்லது ஒரு காம்ப்ரமைஸோ அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமகோபால் வெர்சஸ் துளசி ராமன் கேஸில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் இதில் வந்து பார்ட்டிஸ் வந்து ஒவ்வொருவருக்கும் சம்மந்தப்பட்ட சொத்தின் மீது
ஏதோ ஒரு வகை முன்பாத்தியத்தை இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியில் ஆல்ரெடி இருக்குது, இதில் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது பாருங்கள், ஒரு உரிமை துறப்பை பொறுத்தவரை இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம்னா, ரெலின்குவைஷ்மெண்ட். ஓகே, இங்கிலீஷில் ரெலின்குவைஷ்மெண்ட், RELINQUISHMENT. ரெலின்குவைஷ்மெண்ட் அப்படின்னா ஒருத்தருடைய ரைட்ஸை வந்து அவங்களே வேணாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது பாருங்கள், அது துறப்பு வேணாம் அப்படின்னாங்கன்னா, ஒரு உரிமை துறப்பு என்பதுனா ஒரு பாத்தியத்தை முழுமையானதாகவோ பகுதியாகவோ ஃபுல்லாக இல்லைனா பார்ட்டாக விட்டு கொடுத்துருவாங்க, யாருக்குன்னா ஃபேமிலியில் கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது வந்து விட்டு கொடுக்குறது வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் இது வந்து அவங்க ரைட்ஸை வந்து மற்றவங்களுக்கு ரைட்ஸை மாற்றுறாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு வர வேண்டிய ஒரு போர்ஷனை நான் என்ன பண்ணுறேன், என்ன வேணாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் சைன் பண்ணிடுறேன், அப்போ நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ இது அண்டர் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ரைட், ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்தது பாருங்கள், மாற்றி அளிப்பு எப்படி இருக்கணுமா, நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இந்த இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் வந்து செக்ஷன் 5ல் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். லிவிங் பர்சன் பார்த்தோம், ஆக்ட்னா கன்வெயன்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது பார்க்க போகிறோம், ப்ரெசண்ட் காலத்துலேயோ ஃப்யூச்சர் காலத்துலேயோ அது எப்படி பண்ணலாம், அப்படி மாற்று அளிப்பு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஒரு உரிமை மாற்றம் என்பது எப்படின்னா, நிகழ்காலத்தில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் செய்யப்படுகின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட ஒரு மாற்றளிப்பு தான். ஓகேங்களா? ப்ரெசென்ட்டில் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம மாற்றிக்கலாம். அது எப்படிங்க மாற்ற முடியும்? ஓகே, ஆனால் நான் மாற்றும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை உங்களுக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ மாற்றும் போது நீங்கள் ப்ரெசென்ட்டில் லிவிங் பர்சனாக இருக்கிறீங்க, ஓகேவா? அப்போது ஃப்யூச்சரில் நான் எப்படி மாற்ற முடியும், அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஃப்யூச்சரில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி மாற்றுறேன், ஃப்யூச்சரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த சமயத்தில் இருக்கணும், என்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நான் ஃப்யூச்சரில் பண்ணுவேன்னு சொல்லிட்டோம். இல்லாத ப்ராப்பர்ட்டியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு எழுத முடியுமா? எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் செக்ஷன் 5 ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு கேஸ்லாம் பார்க்கலாம், 2 கேஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு கேஸ்லாம் இப்போ பார்க்க போகிறேன், சாம்சுதீன் வெர்சஸ் அப்துல் ஹுசேன். இதில் நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ என்ற வேர்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து ஒரு மாற்றளிப்பு செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. இது ட்ரான்ஸ்ஃபர் தான், இது ட்ரான்ஸ்ஃபருடைய ஒரு ஆக்ட் தான், ப்ரெசென்ட் ஆர் ஃப்யூச்சர் அப்படின்ற போது செக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து இது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால் ஜட்ஜஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதை சொல்கிறாங்க. ஆனால் இது ப்ராப்பர்ட்டியை வந்து இண்டிகேட் பண்ணலை. ஓகே, இது வந்து ஒரு சொற்றொடர் வந்து ஒரு மாற்றளிப்பு செயல் தான், ஒரு ஆக்டை மட்டும் தான் சொல்லுது, சொத்தை ப்ராப்பர்ட்டியை வந்து இதில் இண்டிகேட் பண்ணல. ஏனென்றால் இல்லாத பொருள் குறித்து ஒரு உரிமை மாற்றம் செய்ய முடியாது. ஒரு பர்சன்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியே இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஃப்யூச்சரில் அவன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான்? முடியாதுல்ல, ஓகேவா? அப்போது ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால் சாம்சுதீன் வெர்சஸ் அப்துல் ஹுசைனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மூணாவது இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு இது சூட்டபிலிட்டியான இது சொல்லியிருக்காங்க. இன்னொரு இங்கிலீஷ் கேஸ் பார்த்தீங்கன்னா, இது ஃபேமஸ் கேஸு, ஆல்ட்ராய்டு வெர்சஸ் மார்ஷல், HOLROYDS, ஆல்ட்ராய்ட்ஸ் வெர்சஸ் மார்ஷல் கேசஸ். ஓகேங்க, ஆல்ட்ராய்டு வெர்சஸ் மார்ஷல் கேசஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு மாற்றளிப்பு, ஃப்யூச்சரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டியை பண்ண போகிறாங்களாம். ஓகேங்களா, ஃப்யூச்சரில் நடைபெறக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அப்போது ரியலாகவே உண்மையில் இருக்கிற ஒரு சொத்தினை குறித்து செய்யப்படும் மாற்றளிப்பு. ரியல் ப்ராப்பர்ட்டி அட் ப்ரெசென்ட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியை தான் அவங்க ஃப்யூச்சரில் ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது எதிர்காலத்தில் மாற்றப்படக்கூடிய சொத்தை குறித்து தற்பொழுது செய்து கொள்ளப்படும் ஒரு மாற்றளிப்பு. ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பொழுத இப்போ அவங்கக்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, இப்பொழுதே அவங்களுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை எழுதிக்கிறாங்க. ஓகே, உதாரணமாக எக்ஸாம்பிள், எதிர்காலத்தில் செயல்படக்கூடிய ஒரு குத்தகை பாருங்கள், ஃப்யூச்சரில் ஒரு லீஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே, இந்த செக்ஷன் பிரகாரம், செக்ஷன் 5 பிரகாரம் இது கூட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான், இது ஒரு உரிமை மாற்றம் தான்.
இது வந்து ரைட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அப்படின்றாங்க. ஆனால் இதில் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இல்லாத ஒரு பொருள் குறித்து செய்யப்படும் உரிமை மாற்றமானது இந்த செக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இல்லாத பொருள்னா அட் ப்ரெசண்ட் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை, அவங்கக்கிட்ட இல்லை, ஓகே. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி உடனே இவங்களுக்கு வந்துடும், வர வேண்டி இருக்குது. வந்த உடனே அது ஃப்யூச்சரில் இவங்க வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம், அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒப்பந்தம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அட் ப்ரெசண்ட் தெர் இஸ் நோ, அவங்கக்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை. அப்படின்னா என்ன, ஸ்பெசிஷன் நம்ம பார்த்தோம். லீகல் ஏரா, என்னுடைய அப்பாவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எங்கள் அப்பா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ப்ராப்பர்ட்டிக்காக ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஃப்யூச்சராக லீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி டைமில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி முடியும், எதிர்காலத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. பின்னால் பெறக்கூடிய சொத்தின் மாற்றங்கள், ஃப்யூச்சரில் எங்கள் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன பண்ணுவீங்க, அவர் வேறு யாருக்குன்னா வில்லி எழுதி கொடுத்துட்டு போயிடலாம், ஓகேங்களா, ஆனால் கிடைக்கும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஃப்யூச்சரில் ப்ராப்பர்ட்டி பார்ட்டிஷனில் கூட எனக்கு கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லாவில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. அதுதான் செக்ஷன் 6 சப்கிளாஸ் ஏ சப்கிளாஸ் 3 படி அது வந்து என்னன்னா, அது மாதிரி இல்லாதிருந்து அது மாதிரி இல்லை. செக்ஷன் 6 சப்கிளாஸ் ஏ சப்கிளாஸ் 3 பிரகாரம் அது மாதிரி இல்லாதிருந்து அது ஒரு கன்சிடரேஷனுக்காக, ஒரு மறுபயன், கன்சிடரேஷனான மணி நீ கொடுத்து வாங்குவாங்க, மறுபயனுக்காக நிகழக்கூடிய ஒரு உரிமை மாற்றமாக இருந்தால், ஓகேவா. இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்குறேன், அது கன்சிடரேஷன் இருக்கும், சும்மா கிஃப்ட் கிடையாது. குத்தகையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அது கன்சிடரேஷன் நான் ரிசீவ் பண்ணுவேன். அந்த மாதிரியா இருக்கிற ஒரு உரிமை மாற்றம், அந்த மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போது அது முழுமையாக செல்லக்கூடியது, அது ஃபுல்லாக வேலிட். இந்த ஆல்ரைட் வர்சஸ் மார்ஷல் கேஸில் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான கேசஸ்ஸு உங்களுக்கு உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி தான், உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரும், அந்த வருகின்ற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் ப்ரெசென்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போவே நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான அத்தகைய உரிமை மாற்றம், இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னா, விற்பனையாளர் செல்லர் வந்து அந்த சொத்துக்குரிய பாத்தியத்தை பெற்றவுடன், இப்போ நான் தான் செல்லர் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கிடச்ச உடனே, பொசஷன் ஃபுல்லாக எனக்கு ரைட்ஸ் கிடச்ச உடனே நான் என்னாவும் உடனே யார்கிட்ட ஆல்ரெடி நான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தனோ லீஸுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ராப்பர்ட்டியை அது உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடும். அப்போது தான் நிறைவேற்ற முடியும். வந்த உடனே வித்தின் மினிட்லேயே அவங்களுக்கு அது போயிடும். இதனுடைய ரூல் இதுதான். ஆல்ராய்டு வர்சஸ் மார்ஷல் கேஸில் கொடுத்த ஒரு ரூல். ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜு வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க, இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ரூலில் போட்டாங்க. இப்போ மாடர்ன் டேஸில் மாறிடுச்சு, ஓகேங்களா. இது ஓல்டன் ரூல்ஸ் தான், ஆல்ராய்டு வர்சஸ் மார்ஷல். பாருங்கள், இது பேஸ் பண்ணி நிறைய கேசஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டி, இவங்க ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க, முன்னாடியே ரூல்ஸ் போடுவாங்க, ஓகேங்களா. முன்னாடியே கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க, நான் வந்து என் ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. அப்போது இவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அதில் வரும், அவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வரவே வராது, இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அக்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அக்ரிமெண்ட்டு நீங்கள் போடக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபரரு செல்லரு அந்த மாதிரியான அக்ரிமெண்ட் போடக்கூடாது. இவருக்கு இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி. இல்லை வரும்னா பார்ட்டிஷன் மூலயமா லீகல் ஃபேமிலியில் இவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வரும்ன்றது இவருக்கு 100% இவருக்கு லீகலில் இருக்குது. அந்த மாதிரியான கண்டிஷனில் மட்டும்தான் இவர் ப்ராப்பர்ட்டி பண்ணணும். இவருக்கு ஒன்றுமே இல்லைங்க, அது மாற்ற முடியுமா, அப்போ ஆல்ராய்டு ரூல் வந்து அங்கே அப்ளை ஆகாது. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ புரிஞ்சுதான் ஆல்ராய்டு வர்சஸ் மார்ஷல் ரூல். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த லா ரூல் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் யூ அகைன் நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ். அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.